நாம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டையே கிட்டத்தட்ட நாம காணாமல் ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நிறைய இடங்கள்ல புதிய ஏற்பாடு இல்லை. புது வருடம் என்று வைத்துக் கொண்டாலே வாக்குத்தத்தங்கள் எங்க போக வேண்டியிருக்கு? பழைய ஏற்பாடு தான். மாதம் வாக்குத்தத்தம் எங்க போக வேண்டியிருக்கு? பழைய ஏற்பாடு. டெய்லி வாக்குத்தத்தம் எங்க இருக்கு? பழைய ஏற்பாடு. கேலண்டர்ல 99% என்ன வசனம் தான் இருக்கு? பழைய ஏற்பாடு தான் இருக்கு. இந்த டைம் நம்ம தியோஸ் காஸ்பலால ஒரு கேலண்டர், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிந்திக்க கூடிய வசனங்களா நம்ம போட்டிருந்தோம். கடையில அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நாம தேடி போய் இந்த வசனம் எல்லாம் நல்லா இருக்கு, உணர்த்தி வைக்க கூடியதா இருக்கு, இந்த வசனத்தை எடுக்கலாம். உடனே அவங்க மிஷினரி கேலண்டரா, சரி எடுத்துங்க. அதுக்கு பேர் என்ன கேலண்டர்? மிஷினரி கேலண்டராமா. அதாவது நம்மை உணர்த்தி வைக்க கூடியது, கர்த்தருக்காக நீங்கள் பாட அனுபவிக்க வேண்டும், இப்படி எல்லாம் வசனம் இருந்தா அதுக்கு பேர் என்னது? மிஷினரி கேலண்டரா. அப்பதான் நமக்கு யோசனை வருது, என்னது இது மிஷினரி கேலண்டர், அப்ப அது என்ன கேலண்டர்? அதுக்கு பேர்லாம் கிடையாது. அது உண்மையான கிறிஸ்தவர்களுடைய கேலண்டர். இதெல்லாம் மிஷினரிகளுடைய கேலண்டர். ஆக மொத்தத்துல இன்றைக்கு மக்கள் மனதில் எதை பதித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பாடுன்னு ஒருத்தர் பேசிட்டாருன்னா அது என்னது? மிஷனரி. கிறிஸ்தவர்களுக்கு அது தேவையில்லை. நிறைய பேருடைய கண்ணோட்டமே அப்படித்தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டை இல்ல அது மிஷனரிகளுடைய, அது எதுக்கு நமக்கு? யாரு சொன்னா? நாம மிஷனரிகள் என்று அவர்களை என்ன பண்ணிட்டோம்? தனியா பிரிச்சு வச்சுட்டோம். மிஷனரிகள் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நாம எல்லாருமே யாருதான்? ஏதோ ஒரு மிஷனுக்காக அனுப்பப்பட்டவர்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு மிஷனை செய்யும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். தட்ஸ் இட். நாம எல்லாருமே மிஷனரிகள்.